உலகெங்கும் இருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, தம்பி ரொம்ப அழகா பேசிட்டு போனாரு. தனி முயற்சியில வெற்றிகள் கிடைத்திருக்கலாம், வெற்றியே கிடைக்காதுன்னு சொல்லல. ஆனா அது எப்படி தெரியுமா? நம்ம விதைக்கிற விதையில 1, 2 தானா முளைச்சு விருட்சமாயிரும். ஆனா சில விதைகள் கதைகளாகவே போயிடக்கூடாது இல்லையா? வெற்றி தனி மனிதனுக்கும், குடும்பத்திற்கும், சமூகத்துக்கும், நாட்டுக்கும் தனித்தனியா கிடைக்கும். ஆனா முயற்சி கூட்டு முயற்சியா மட்டும் தான் இருக்க முடியும். விவேகானந்தர் மிகப்பெரிய வெற்றியாளர் இல்லையா? நீங்க அழகா அன்னை தெரசாவ கொண்டு வந்து வச்சீங்க. அ அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவருடைய தனிமனிதனுடைய வெற்றி தான் அது. பெண்கள் வீதிக்கே வராத காலகட்டத்தில 1940களிலும் 50களிலும் ஆரம்பிச்ச தனிமனித வெற்றி தான். விவேகானந்தரை போல ஒரு தனிமனித வெற்றியை நீங்க பார்க்க முடியுமா? சுயம்பு மாரி கிளம்பி தான் போனார் இல்லையா? ஆனா அந்த விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார்னா, 100 இளைஞர்களை என்னிடத்திலே கொடுங்கள். இந்த உலகத்தையே மாற்றி காட்டுகிறேன்றார். 100 இளைஞர்களை ஏன் கேட்கிறாரு? அவரே மாற்றி இருக்க வேண்டியது தானே! நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட கேட்டேன். பரீட்சை நெருங்கி வருதுடா, ஏதாவது ஐயப்பாடு இருந்தா கேளுங்கன்னேன். அது யாரும்மான்னாய்ங்க. இல்ல சந்தேகம்ங்கிறது தமிழ் சொல் கிடையாது. ஐயம்ங்கிறதாண்டா தமிழ் சொல்லு. ஏதாவது ஐயம் இருந்தா கேளுங்க அப்டின்னா, அப்ப 4வது அலை வருமா? வராதாம்மா? பரீட்சை கண்டிப்பா நடந்துருமாம்மான்னு பதில் கேக்குறாரு. என்ன ஐயம்னா, இதுதான் ஐயமாக இருக்கிறது. சமீப காலங்களிலே சமூக வலைத்தளங்களிலே ஒரு 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னெல்லாம் செய்றாங்க, ஆசிரியரையும், அரசையும் கூட பதறடிக்கக்கூடிய விஷயங்கள சமூகத்துல பெரிய வைரலா சில வீடியோக்கள பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த பிள்ளைகளை திருத்துவது, இந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கிறதுங்கிறது, மதிப்பெண் கொடுக்கிறது மட்டும் கல்வி நிலையத்தினுடைய வேலை இல்லை நடுவர் அவர்களே. நல்ல மதிப்பையும் கொடுக்கவும். இன்னொரு கடிதம் வைரலா போயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே. ஒரு கடிதம். தென் மாவட்டங்கள் முழுவதும் ஒரு தலைமை ஆசிரியர் முடிதிருத்தும் தொழிலாளிக்கு எழுதின கடிதம் மிகப்பெரிய வைரலா எல்லா குரூப்லயும் ஷேர் பண்ணப்படுது. அதுல அவர் வேற ஒண்ணும் எழுதல. அன்பிற்கினிய முடிதிருத்தும் சகோதரர்களுக்கு, உங்களுடைய சக தொழிலாளிகளுக்கும் சொல்லுங்கள். தயவு செய்து மாணவர்களுக்கு கௌரவமாக முடிவெட்டி விடுங்கள். நான் உங்கள் பாதத்தை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஒரு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இது அவ்வளோ வைரலா போயிட்டு இருக்கு. லட்சக்கணக்கில் ஷேர் ஆகுது. பள்ளியில படிக்கிற பிள்ளைக்கு ஒன் சைடு பாக்ஸ், டபுள் சைடு பாக்ஸ், தலையில முளைப்பாரி வச்ச மாரி இங்கன மட்டும் 4 முடி, உச்சியில இருந்து பெடனி வரைக்கும் ஹார்ட் ஷேப்ல முடி, உச்சியில இருந்து இங்க வரைக்கும் காது வரைக்கும் நான் பூ போட்டிருக்கேன்ல இது வரைக்கும் முடி. முடிதிருத்தக்கூடிய தொழிலாளி இடத்திலே போய் கேட்கிறார். கேட்கக்கூடாதா? அவங்க மனசு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பாதி பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். இந்த பாரதியினுடைய வரிகள சாதாரணமா கிராமத்துல சொல்லுவாங்க. முக்காப்பிடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, முக்காப்பிடி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க, ஏர் பிடிக்கும் மாமனுக்கு எண்ணி வையுங்க, சும்மா இருக்க மாமனுக்கு சூடு வையுங்கன்னு குழந்தைக்கு சொல்லி தருவா கிழவி. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம்னு பாரதி பாட்டிலே சொன்னதை கிழவி சாதாரணமா சொல்லுவா. சும்மா இருக்க பயல ஒரு 4 சாத்தி வேலைக்குள்ள சேர்த்துக்கொண்டு தனி முயற்சி தான் வெற்றியை தரும் என்று சொல்லுபவர்களுக்கு கொஞ்சம் கர்வமும் கொஞ்சம் அகம்பாவமும் இருக்கிறதோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டு முயற்சி தான் தேவை. கூட்டு முயற்சி நிரந்தரமான வெற்றியை, தொடர்ந்த வெற்றியை தரும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.